அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹைர ஹல்கில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாக. இத்தகைய மாபெரும் மாபெரும் இந்த விழாவில் எனக்கு ஒரு சிறிய பங்களிப்பை அளித்த வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும். இந்த அதாய கல்வி குழுமத்தின் சுப்ரீம் ஃபவுண்டர், எங்கள் அத்தனை கல்லூரிகளுக்கும் வழிகாட்டி ஆலா உஸ்தாத் அவர்கள், நிசார் மௌலானா அவர்கள் காட்டி தந்த அத்தனை வழிமுறைகளிலும் பின்பற்றி அவர்களிலும் எண்ணங்களையும் செயல்களையும் மனதில் ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கல்லூரி முதல்வர்களுக்கும், இந்த கல்லூரியிலேயே இந்த பயிற்சி பட்டறையிலேயே பயின்று கல்லூரி முதல்வராக திறம்பட பயிற்சி பெற்று இந்த கல்லூரி அத்தனை கல்லூரி 45 கல்லூரிகளையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமையையும் வளர்த்து ஒரு விரலினுடைய ஒரு அசைவுக்கு தன்னை அப்படியே அர்ப்பணித்து செயல்படுத்தக்கூடிய கல்லூரி முதல்வர்களுக்கும், இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள், கல்லூரி முதல்வர்கள், கல்லூரியினுடைய நிர்வாகிகள், ஆளுமைகள், உலமாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்திருக்கக்கூடிய தாய் தந்தைமார்களுக்கு, ஆலிம்களுடைய தாய் தந்தைமார்களுக்கும் மனமார்ந்த அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய நேரத்தை மற்ற உலமாக்களும் அறிவு சார்ந்த ஆற்றல் மிகு பேச்சாளர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டி நான் சிறிது மற்றும் பேசிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த துல்ஹஜ் மாதம் அரஃபாத்துடைய நோன்புக்கு 3 தினங்களுக்கு முன்னால் எங்களுடைய கடையநல்லூர் பெண்கள் கல்லூரி 75 ஆலிமாக்களை உருவாக்கி மிக பெரும் சீரும் சிறப்புமான பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதத்தை எப்படியெல்லாம் அவர்கள் முன்னிலைப்படுத்தி செய்தார்கள் என்பதை கல்லூரியினுடைய அத்துணை பேர்களும் அதாய குழுமங்களும் அறிவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். 75 பெண் மாலிமாக்களை உருவாக்குவது என்பது மிக சாதாரணமான விஷயம் அல்ல. 10th ஸ்டாண்டர்ட் முடித்து 5 வருடங்கள் தாயினுடைய கற்பக அறையில் எப்படி குடியிருந்து வந்தார்களோ அதை போன்று பாதுகாத்து அவர்களை உருவாக்கி ஆளாக்கி இல்மை கற்றுக் கொடுத்து குர்ஆனுடைய அத்தனையையும் மனப்பாடம் செய்து ஆலிமாக்களாக உருவாக்கி திரும்பவும் அந்த பெற்றோர்களிடம் ஒப்படைத்த பெரும் பாக்கியத்தை நாங்கள் அடைந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போதெல்லாம் சொன்னார்கள், ஒரு கல்லூரியினுடைய ஒரு பாடத்திட்டத்தில் பள்ளிகளில் மாணவர்களை சேர்த்து மாணவர்கள் படித்து முடித்து வீடு சேரும் வரை தமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பொறுப்புகளையும் எப்படியெல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம் என்று கல்லூரிகளை நடத்தக்கூடியவர்கள் பேசினார்கள் எனக்கு முன்னால். அதே போன்று அத்தனை மாணவிகளையும் தன்னுள் அடக்கி எந்த விதமான வெளி பேச்சுகளும் எந்த விதமான செயல்பாடுகளும் வெளியிலிருந்து உள்ளே வரவிடாமல் செய்து அவர்களை கண்ணியமாக வளர்த்து ஆளாக்கி பட்டம் பெறச் செய்து திரும்பவும் ஒப்படைத்தது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த அறம்பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுபோன்று ஒவ்வொரு ஆண்களுக்கு பின்னால் ஒவ்வொரு பெண்கள் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். இங்கு பயின்ற இந்த ஆலிம்களுடைய பின்புலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அவருடைய துணைவியார்களாக ஆலிம்களாக வரக்கூடியவர்கள் மேலும் மேலும் இதே மாதிரி கல்லூரிகளில் தன்னை போன்று மற்ற மாணவர்களையும் மாணவிகளையும் உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் கையில் எடுத்து அதை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். 45 கல்லூரிகள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கல்லூரி நடத்தி ஒரு 100 மாணவர்களை பயிற்றுவித்து வெளியில் கொண்டு வருவதே பெரிய விஷயம். எங்கள் மாணவிகள் கல்லூரிகளில் பயின்று வரக்கூடிய அந்த கல்லூரியினுடைய முதல்வர்களும் பேராசிரியர்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் மார்க்கும் அவங்களுடைய மதிப்பெண்கள் உயர்ந்து காணப்பட்டதை மிகவும் சிலாகித்து கேட்கிறார்கள் எங்களுடைய முதல்வர்களிடம். எங்களுடைய பிரின்சிபால் யாசர் அலி பிலாலி அவர்கள் அந்த கல்லூரியினுடைய முதல்வரிடம் பேசிவிட்டு என்னிடம் அந்த விஷயத்தை பகிர்ந்தார்கள். எப்படி உங்களால் இவ்வளவு திறமையாக பாடம் சொல்லிக் கொடுக்க முடிகிறது? உலக கல்வியை நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறதோ குர்ஆன், உங்களுடைய இறை வேதங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்.
நாங்கள் 8 மணி நேரம் மாணவர்களையும் மாணவிகளையும் கிளாஸ் ரூமில் வைத்து பயிற்றுவித்து நாங்கள் சொல்லிக் கொடுத்த பாடங்களை எல்லாம் மிஞ்சி உங்களுடைய மாணவர்கள் முதல் மதிப்பெண்கள் பெறக்கூடிய அத்தனை பாக்கியங்களாக இருக்கிறார்களே, எப்படி என்று மிகவும் ஆச்சரியத்தோடு கேள்விகள் கேட்கிறார்கள். இதனுடைய முக்கிய காரணம், அல் குர்ஆனை தன்னுடைய மனதில் ஏற்று முழுமையாக அதை பயிற்றுவித்து அந்த ஞாபக சக்தியை கொண்டு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு அவர்கள் படிக்கக்கூடிய அந்த படிப்பில் சுபுஹ தஹஜ்ஜத்தில் இருந்து இரவு 10 மணி வரைக்கும் தீனுடைய பார்வையிலேயே அந்த கண்காணிப்பிலேயே அவர்கள் வாழ்ந்து வளர்ந்து அந்த படித்து பட்டம் முடித்து போய் சென்றார்கள். அதுதான் அதனுடைய சூட்சிமம். அல்ஹம்துலில்லாஹ், இங்கே அத்தனை பேர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த சலாத்தை சொல்லி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இது போன்ற கல்லூரிகளுக்கு இங்கு பயிற்சி பெற்று பட்டம் பெற்று போகக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் அவங்களுடைய முஹல்லாவில் வாழக்கூடிய அத்தனை சமூகத்திலும் எல்லோருக்கும் இந்த கல்லூரியினுடைய சிறப்பை எடுத்து சொல்லி மேலும் மேலும் மாணவர்களை சேர்ப்பித்து இந்த கல்லூரி 100 கல்லூரிகள் அல்ல பல 100 கல்லூரிகளாக வளர்ச்சி அடைய, யூனிவர்சிட்டியாக வளர்ச்சி அடைய நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். தாய்மார்கள் அத்தனை பேரும் இந்த கல்லூரியை நிர்வாகம் பண்ணக்கூடிய தலைவர்கள், எத்தனையோ பொருள் வசதி கட்டு இந்த காலத்தில் வந்து 1 ரூபாய் எடுத்து போட்டால் நமக்கு 2 ரூபாய் லாபம் கிடைக்கும் என்ற அர்த்தத்தோடு வாழக்கூடிய இந்த அவசர கால உலகத்தில் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஆகிரத்தையே மனதில் கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுதும் இறைப்பணிக்காக ஏதோ ஒரு சில சாதனைகளை நமது சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய பொருளீட்டையும் இதில் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு எல்லா அந்த கல்லூரியினுடைய தலைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா மேலும் பரக்கத்தை செய்து கல்லூரியினுடைய பில்டிங்குகள் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து பல 100 மாணவர்களுக்கும் மேலாக படிக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகளையும் உருவாக்கக்கூடிய பரக்கத்தை கொடுத்து அல்லாஹ் சிறப்பு தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.